வணக்கங்க. ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பல லிஸ்டட் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியுடைய ஸ்டாக்குகள் பயங்கரமாக கீழே விழுந்திருக்கு. மோர் தென் 70% விழுந்திருக்கு. போன ஒரு வாரத்தில் சில 2 ஸ்டாக்கு ஏறி இருக்கு மேலே. முக்கால்வாசி ஸ்டாக்கு பயங்கரமாக விழுந்திருக்கு. மைக்ரோ ஃபைனான்ஸை நம்பி பல பெரிய கம்பெனிகளை விலை வாங்கின பேங்க்குகளும் ப்ரெஷரில் இருக்காங்க. அதில் மெயின்லி இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்குது. அதுக்கப்புறம் பந்தன் பேங்க்குங்கிறது ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியாக தான் இருந்தது. அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி பேங்க்காக மாறி இருக்குது. அந்த பந்தன் பேங்க்கும் சும்மா ப்ரெஷரில் இருக்குது. அது மாதிரி ஆர்பிஎல்லுங்கிற ஒரு பேங்க்கும் ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது. இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய லெவலில் மைக்ரோ ஃபைனான்ஸில் எக்ஸ்போஷர் இருக்குது. இதை தவிர பல மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிகளும் ஹெவி ப்ரெஷரில் இருக்குது. இன்ஃபேக்ட் 1200 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இந்த கம்பெனியோட ஸ்டாக்கெல்லாம் 300 வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ அது 500 வரைக்கும் ரிக்கவர் ஆகிருக்குது. ஃபஸ்ட்டு என்ன இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் மைக்ரோ ஃபைனான்ஸுங்கிறது ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு லோன் கொடுக்கறது. அதுவும் முக்கால்வாசி பெரிய ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது கொடுக்கறது. இது பேசிக்லி யார்கிட்டலாம் செக்யூரிட்டி இல்லை, வீடோ நகையோ வாகனமோ யார்கிட்ட செக்யூரிட்டி இல்லையோ அவங்களுக்கு லோன் கொடுக்கறது. இதை நார்மலாக செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கேரண்டின்னு சொல்லி கொடுக்குறது லோனு. இதில் டோட்டலாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு மக்கள் தான் இதுக்கு அசஸ் ஆவாங்க. 6% ஆஃப் தி டோட்டல் பேஸு, அதாவது 5 மில்லியன், அதாவது சுமார் 50 மில்லியன் பீப்புளுக்கு இந்த லோன் கொடுப்பாங்க. 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம். அப்போ 50 × 10 லட்சம் பேர் அப்படி பார்த்தீங்கன்னா நியர்லி 5 கோடி பேருக்கு 6 கோடி பேர் டோட்டல் பேஸு. ஸோ இந்த 5-6 கோடி பேர் டோட்டலாக இந்த மைக்ரோ ஃபைனான்ஸில் 5லேருந்து 6 கோடி பேர் கடன் வாங்கியிருக்காங்க. அதில் 50 லட்சம் பேர் 6%ங்கிறாங்க. அதுக்கும் மேலேயே இருக்கும். இப்போ 50 லட்சங்கிறது 6%னா நியர்லி 10 கோடி பேர் இந்த லோன் வாங்கியிருக்கிறாங்க. 10 கோடி பேர் வாங்கின லோனில் சுமார் ஒரு 50 லட்சம் பேர் 4 மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனின்னு கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது இப்போது 3 பேங்க் பேர் சொன்னேன். 4-5 மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது. அன்லிஸ்டட் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது. இவங்கள்ட்டேன்னு கடன் வாங்கியிருக்காங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி இன்டர்ன் பேங்க்லேன்னு கடன் வாங்கி இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் கம்ப்ளீட்டாக ப்ரெஷரில் இருக்குது. இந்த மாதிரி எந்த ஸ்டேட்லலாம் ப்ராப்ளம் இருக்கோ இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி பேங்க்கெல்லாம் கடன் கொடுக்குறதே எல்லாருக்குமே நிறுத்திட்டாங்க. இது முதல்ல 6% மட்டும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 11 மில்லியன்னா 1 கோடியே 10 லட்சத்துலேருந்து 1 கோடியே 20 லட்சம் பேர் 3 பேர்ட்டேன்னு கடன் வாங்கியிருக்காங்க. 50 லட்சம் பேர் 4 பேங்க்கு 4 NBFC-டேன்னு கடன் வாங்கியிருக்காங்க. 1 கோடியே 10 லட்சம் பேர் 3 பேர்ட்டில் ஜாஸ்தி கடன் வாங்கியிருக்காங்க. இதனால் இவங்களோட கடன் வாங்கின இன்டெட்னஸ்னால் இவங்களால கட்டவே முடியாத அளவுக்கு கடன் வாங்கிட்டாங்க. அதுவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பேங்க்கு ஃபைனான்ஸ் கம்பெனினா இப்போ ஒரு ஆளுக்கு கடன் வரலன்னா அதே இப்போ அவனுக்கே இன்னொருத்தன் கடன் கொடுத்து இந்த முதல் கடனை வாங்கி அப்படியே ஒரு கடன் இன்னொரு கடன் ரொட்டேஷனில் விட்ருக்காங்க. இதெல்லாம் டெஃபினட்டாக இவங்களால கலெக்டே பண்ண முடியாது. அவங்கள கூப்பிட்டு துரத்தி மென்டல் டார்ச்சர் பண்ணி எல்லாம் நடக்குமே தவிர இவங்கள்ட்டேருந்து பணம் கலெக்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் இம்பாசிபிள். ஸோ இந்த 11-12% அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிலையும் கிராஸ் என்பிஏங்கிறது ஆல்மோஸ்ட் 12% ஆகிடுச்சு. 100 ரூபா லோன் கொடுத்தாங்கன்னா 12 ரூபா அவங்களால வாங்க முடியல. இது யாராலையும் தாங்க முடியாது. இது பெரிய லாஸு. இதை சரி பண்ணுறதுக்கு அவங்க இன்னும் பணம் போட்டு தான் திரும்பி இதை சரி பண்ண முடியும். எவ்வளோ பேரால் பணம் போட முடியும்னு தெரியல. இதனால் இவங்க வட்டியும் ரொம்ப ஹையாக வாங்குகிறாங்க. ஆர்பிஐ 4 இன்ஸ்டியூஷனை ஃபைன் போட்டுட்டு அவங்கள இனிமேல் நீங்கள் லோன் கொடுக்காதேனாங்க. அதில் நவி ஃபின்சர்வுக்கும் நேற்று நைட்டு ஆஷீர்வாத் மணப்புரமோட சப்சிடரிக்கு மட்டும் திரும்பி இங்கே லோன் கொடுக்க ஆரம்பிக்கலான்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் அவங்க பணத்தை ரிக்கவர் பண்ணணும். ஸோ இந்த மைக்ரோ ஃபைனான்ஸில் பல கம்பெனிகள் இருக்குது. இதில் எல்லா கம்பெனிக்குமே ஈவனாக இந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த கடன் கொடுத்தது முக்கால்வாசி கடன் 10 ஸ்டேட்டில் இருக்குது. இந்த ஸ்டேட் பீகார், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஒரிசா, ராஜஸ்தான், கேரளா. ஒரு காலத்தில் ஆந்திர பிரதேஷில் இவங்க நிறைய லோன் கொடுத்தாங்க. அந்த லோன் கட்ட வேண்டான்னு கவர்மெண்ட்டே ஒரு ஆர்டினன்ஸ் போட்டாங்க. அதனால் உங்களால் பணத்தை ரிக்கவர் பண்ண முடியாமல் நிறைய மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி கட்டத்தில் போச்சு. எஸ்கேஎஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனி பெரிய ப்ராப்ளமில் போய் மாட்டிக்கிச்சு. ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் போட்ட ஆர்டினன்ஸ்னால் அந்த பணத்தை கலெக்ட் பண்ண முடியாமல் என்ன ஆச்சுன்னா அந்த எஸ்கேஎஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ் தவிச்சுது. வெளிநாட்டிலேருந்து கம்பெனி அதில் பணம் போட்டு பாரத் ஃபைனான்ஷியல்னு அந்த கம்பெனி மாதிரி
அதை இண்டஸ்இண்ட் பேங்க் வாங்கி பல வருஷம் நடத்திட்டு இருக்குது. இந்த எஸ்கேஎஸ் மைக்ரோ வந்து பாரத் ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் மாறிச்சுல்ல, அந்த கம்பெனி கொடுத்த லோனில் ப்ராப்ளம்னால தான் இன்றைக்கி இண்டஸ்இண்ட் பேங்க்கோட ஸ்டாக்கு விழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியெல்லாம் வந்து ஆனுவல் இன்கம் 3 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஒரு மாதத்துக்கு 20,000 25,000 கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் லோன். நீங்கள் என்ன பண்ணணும்? அவன் 3,000 கொடுப்பான்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. இப்போ 4 பேர் அவனுக்கு லோன் கொடுத்தா அவன் 12,000 ரீபே பண்ணணும். அவனால் சத்தியமாக 12,000 ரீபே பண்ணவே முடியாது. ஸோ அந்த என்பிஐ ரைட் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் ஆகும். அதுக்கு நீங்கள் வந்து இன்னும் காசு போடணும். அதுதான் ஒரு பர்டிகுலர் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1,180 கோடிக்கு இருந்த லோனை ரைட் ஆஃப் பண்ணி வெறும் 85 கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் ரிக்கவரி வரும்னு விற்க ட்ரை பண்ணி கிரெடிட் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகிட்ட விற்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து அப்படி பார்த்திங்கன்னா வெறும் 5% தான் ரிக்கவர் ஆகும் டோட்டல் லோனில், மீதியெல்லாம் நாங்கள் ரைட் ஆஃப் பண்ணிட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஹெவி ப்ரெஷர். இப்போ இதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, 60 நாளைக்கு மேலே கொடுக்குறவங்களுக்கு வந்து அவங்கள வந்து நீங்கள் திரும்பி கடன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்பி கடனும் கொடுக்க முடியாமல் இவங்க போய் இப்போ வந்து ஒரு மாதிரி தவிச்சிட்ருக்குது. அதனால தான் இந்த கம்பெனியோட ஷேரெல்லாம் விழுந்துது. ஆர்பிஐ என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆர்பிஐ ஒரு மீட்டிங்கில் ஆர்பிஐ ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் மீட்டிங்கில் நீங்கள் வட்டி ரேட்டை குறைங்க அப்படின்னு ப்ரெஷர் போட்டாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து. இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வர வேண்டிய பணம் ஒழுங்காக வரல, வந்தால் நாங்கள் பண்ணுவோம். ரெண்டாவது எங்களுக்கு கடன் கொடுக்குற பேங்க்கோ இல்லை பாண்ட் மார்க்கெட்லேயோ எங்களுக்கு வட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த எங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் குறைஞ்சாதான் எங்களால் திரும்பி கடனை கம்மியாக்க முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கு ரிசர்வ் பேங்க்லேயும் ஒரு அட்வைசர் அன்னேம் சோர்ஸு என்ன நடந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்கிறாரு. கன்ஃபர்ம்டு கிடையாது. ஆர்பிஐ நாங்கள் பேசி உங்களுக்கு தனியாக ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு மார்க்கெட் நம்புது. அதனால தான் இது ரொம்ப ஓவராக ரியாக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த அசஸ்மெண்ட்லேயே இவங்க தப்பாயிடுச்சு. என்ன தப்பு? இந்த ஹவுஸ் ஹோல்டுக்கு போய் ஒரு ட்ரெயின்ட் ஆள் வந்து எவ்வளோ இன்கம் வருது, அவங்களுக்கு எவ்வளோ லோன் லைபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்க அசஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த அசஸ்மெண்ட்டே தப்பாக போயிடுச்சு அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆக மொத்தம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல யாருக்கெல்லாம் லோன் கொடுக்கக்கூடாதோ அவனுக்கு லோனை கொடுத்துருக்காங்க. லோன் வசூல் பண்ண கஷ்டமாக இருந்தோன்னே இந்த இன்னொரு கம்பெனியோட டீல் பேசி இன்னொரு கம்பெனியில் லோன் வாங்கி தரேன், என் பணத்தை கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சில பேருக்கு வந்து 4 கம்பெனி 5 கம்பெனியில் லோன் மாட்டிட்டு கட்ட முடியாமல் தவிக்கிறாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு ஆர்பிஐ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸு இவங்க எல்லாம் மோதுறாங்க. ஃபைனலி இந்த கம்பெனிலாம் இந்த முக்கால்வாசி பணத்தை ரைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கேபிட்டல் போட்டு திரும்பி ஸ்டார்ட் ஆகும். ரிசர்வ் பேங்க்குக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸும் இவங்களுக்கு கம்மி ரேட்டில் கடன் கிடைக்கணும்னு நினச்சாங்கன்னா இவங்க ஆர்பிஐலேருந்து டேரெக்டாக இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிக்கெல்லாம் ஸ்பெஷல் ரேட்டில் கடன் கொடுத்தா தான் நடக்கும். இல்லாட்டா மார்க்கெட்டில் என்ன ரேட்டு ஒத்துக்கிறாங்களோ அதுதான் கொடுக்கும். செக்யூரிட்டி இல்லாத ஆளுக்கு ஜாஸ்தி ரேட்டில் தான் கடன் கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.